இதில் 4 முனை போட்டியே இல்லையே. அவங்க இங்க போட்டிங்கிறது இருமுனை தான். அவங்க 3 பேரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க 2000 கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறது அப்படி இருக்கிறாங்க. நாங்க தான் அதுக்கு நேர் எதிர் இதுல இருக்கோம். அதுல இருமுனை போட்டி தான். அவங்க 3 பேரும் ஒரு பக்கம் இருக்காங்க. அவரோட விஷயங்களும் அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களும் இப்ப எப்படி ஒரு டிவிகேவே நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க தான் இதுல சீனியரான அப்படிங்கிறப்ப இந்த கேள்வி வந்து இல்ல அவரு தம்பி வந்து அப்ப அதையே தான் திருப்பி செய்யறேன்றாப்ல. அத அவங்க 2000 நான் 2500 கொடுக்குறேன்றாரு. ஐயா எடப்பாடி 3 எரிகாற்று கொடுக்குறேன் ஊர்ல, ஒரு 6 கொடுக்குறேன்றாரு. அவரு ஐயா வந்து பெண்களுக்கு இலவசம் சொன்னாரு, ஸ்டாலின் ஐயா. ஒரு ஆண்களுக்கு இலவசம் சொன்னாரு. அது மட்டும் நகரங்களில், வேறு பெருநகரங்களில் எல்லா தமிழ்நாடு முழுமைக்குமே இலவசம், யார் வேணாலும் வரலாம் போகலாங்கிறப்பல. அதை நான் ஏற்கல. அந்த ஆட்சி முறைக்கு நான் நேர் எதிரானவன். அதனால இது என் நாடு, என் நாட்டு மக்களை வந்து கையேந்திர கூட்டமா இல்லாம ஒரு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அது இலவசம்லே கொடுத்து கொண்டே போனா அதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து ஈடுகட்டுறதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப ஒரு நாள் வந்து ஒரு வீட்டு கடனை சமாளிக்க முடியாம குடும்பமே தற்கொலை பண்ற மாதிரி நாட்டு கடனை சமாளிக்க முடியாம வரும். நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். அப்ப சந்திக்கும் போது நிலை குலைஞ்சு போயிரும். அப்ப சுக்கா நாடு செதறிடும். அப்புறம் பசி வரும். அப்ப வறுமை வரும்போது கொலை கொள்ளை இதெல்லாம் குற்ற சம்பவம் நிறையும். அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கேடும். இதெல்லாம் பேராபத்து இருக்கு. அதனால நான் அதை ஏற்கல. அதுல வந்து அண்ணன் தம்பி பாசம் அதெல்லாம் வேற, அரசியல் கோட்பாடு நிலைப்பாடு வேற. அதுல தம்பி எடுத்து வச்ச நிலைப்பாட்டை நான் ஏற்கல. அடிப்படையில் அவரு ஐயா ஈவேராவை வந்து அவர் கொள்கைன்னு சொல்லும்போது எந்த கொள்கையை எடுத்தாருன்னு வருதுல, அதுல நான் முரண்பட்டுட்டேன். இப்ப அதுக்கு மேல அதுல பேசி பயன் இல்லை. அவங்க பாதை அது. இவர் திராவிடம், இவங்க திராவிடம். அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிறாரு. நாங்க தமிழ் தேசியத்தின் புண்ணுங்கிற திராவிடத்தை. அது ஏற்புடையதா இல்ல. அதனால ஒரு தம்பியுடைய கருத்தை அவங்க கருத்தோட ஒத்து போகுது. அதனால அது 3 ஒரு பக்கமா இருக்கிறாங்க. நாங்க அதற்கு எதிர் திசையில இருக்கோம். இப்ப நான் வந்து பெண்களுக்கு சம வாய்ப்புங்கிறோம். இந்த கட்சியில் ஏதாவது கொடுக்குமா? அது கொடுக்காது. அப்ப ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட என் தமிழ் சமூகம் இருக்கு. வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், தச்சர், போயர், ஒட்டர்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? அப்ப அதுல நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். அதனால விடுங்க, அது கஷ்டம். அதான் அந்த தேர்தல் அறிக்கைங்கிறத விடுங்க. ஆட்சியின் வரைவு எப்படி ஆட்சி நடக்கும்னு ஒரு வரைவு. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் இந்த 3 எலெக்ஷன்ல பார்த்தோம்னா வந்து கரூர் மாதிரியான பகுதியில பட்டியல் அடைச்சு வச்சு வந்து மக்களுக்கு வந்து இலவசங்கள் அப்படின்ற தொடர்கள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த வாட்டியுமே அனைத்து கட்சி கூட்டத்திலுமே அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நியாயமான முறையில இந்த தேர்தலை நடத்தணும்னு உங்க கட்சி சார்பா நீங்க இல்ல, அதுகிட்ட துளியும் நேர்மையோ நியாயமோ இல்ல. நீங்க ஒண்ணு கவனிக்கணும். வாக்குக்கு காசு கொடுக்கறாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். கொடுக்கிற இடத்துக்கு போகாம மக்கள் பயணிக்கிற பாதையில நின்னுகிட்டு 2106 பேர் இதுல பறக்கும் படைன்னு போட்டிருக்காங்க. இது ஆட்டு வியாபாரிகிட்ட பணம் பறிச்சதுங்கிறாங்க, மருத்துவமனைக்கு கொண்டு போன பெண்ணுகிட்ட பறிச்சதுங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கொடுக்குறீங்க? இப்ப என்னைய கேட்கிறேன் நான் உங்ககிட்ட, எனக்கு ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கலாம்னு அனுமதிக்குது. இந்த 40 லட்சத்தை எப்படி எடுத்துட்டு போறது? இது அண்ணன் சொல்றது புரியுதா? உரிய ஆவணம்ங்கிறீங்க. மருத்துவமனைக்கு அப்பாவை சேர்த்துட்டு பணத்தை கட்டு கொண்டு போறது என்ன ஆவணத்தை கொண்டு போறது? இப்ப ஆடு வித்தவன் என்ன ஆவணம் வச்சிருப்பான்? ஆடு வாங்கினவன் எதுவும் ரசீது கொடுப்பானா? சொல்லுங்க. அப்ப இது வந்து பறக்கும் படைங்கிற ஒண்ணு. சாலையில வருவோர நீங்க பிடிக்கிற, அங்க தொகுதியில ஒண்டி வாக்குக்கு காசு கொடுக்கறத நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அந்த இதே தப்பா இருக்குன்னு சொல்றேன். தப்பா இருக்கு, அதை தடுக்கணும். பணம், வாக்குக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது குற்றம்னு எழுதி வைக்குது. ஓராண்டு சிறைன்னு. வாங்குறாங்களா கொடுக்கறாங்களா இல்லையா? கொடுக்கறாங்க. அதை கொடுக்கற ஒரு வேட்பாளரை 10 ஆண்டு தேர்தல் நிக்க தடைன்னு ஒரு தேர்தல கூட நிக்க தடைன்னு போட்டா கொடுக்க மாட்டாங்க. அதை செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா இவங்களே பீகார் தேர்தலில் வங்கி கணக்கு 10,000 போடுறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியாது? ஒண்ணு பண்ண முடியாது. அது வந்து இந்த தேர்தலுக்கு அது பலனளிக்காது, பொருந்தாத கூட்டணி. இந்தியாவை யார் ஆள்றதுங்கிறதுல பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணியில் இருந்தா பலன் இருந்திருக்கும். அது குறைஞ்சது ஒரு 10 நாடாளுமன்றமாவது வென்றிருக்கலாம். ஏன்னா நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல காங்கிரஸா பாரதிய ஜனதா இந்திய நாட்டை
தமிழ்நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல அது அது வலிமை வராது, அது சேர்ந்து இயங்காது. நீ எங்க தலைவரை பிரதமராக நீ என்னோட இல்ல, நாங்க உன்னை முதல்வராக வேலை செய்யணுமா அப்படின்னு வருது இல்ல, அதனால அது ஒட்டாது. மேற்கு தொடர்ச்சி மலையில 10 கிலோமீட்டருக்கு சுரங்கம் அமைக்கிறதுக்கு சட்ட அனுமதி வந்து தேசிய நெடுஞ்சாலை கேட்டுட்டாங்க. கட்சிகள் வந்து தீவிரமா தேர்தல் வேலையில இருக்கும்போதே அந்த அனுமதியை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான குற்றம் போயிட்டு இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு கேரளாவில் இருக்கிற கட்டுமானம், சாலை போடுதல், அந்த விலிங்கன் துறைமுகத்துக்கெல்லாம் நம்மள இருந்து தான் கற்களை எடுத்துட்டு போனாங்க. இப்ப அவங்க மலையை அவங்க தொடர்றது இல்ல, அவனுக்கு தெரியுது மலையின் அருமை. என்கிட்ட வெறும் தலைவரா இல்லாம தரகர்கள் வியாபாரிகள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால என் மலையை வெட்டி வெட்டி எடுத்துட்டு போறாங்க. இன்னும் வெட்டி போயிட்டு தான் இருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. கேரளாவுக்கான மலை மணல் என்ட்ரன் தான் போகுது. இப்ப அவங்க எந்த அனுமதி வாங்கிட்டு வந்தா என்ன, ஐநால அனுமதி வாங்கினா என்ன, இங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? என் மலையை வெட்டி எடுத்துட்டு போய் அதுக்குள்ள இதுக்கெல்லாம் அது போராடி தடுப்பேன்.